ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இதை கேட்டு முடிக்கும் நொடியே உனக்கான மிகப்பெரிய நல்ல விஷயம் நடக்கும் என்பதால் தான் இதை அவசரமாக உன்னிடம் சொல்வதற்காக ஓடோடி வந்துள்ளேன். உனது அன்பு அம்மா உனக்கான நல்ல விஷயங்களைத்தான் சொல்லுவேன், உனக்கான நல்லதைத்தான் நடத்தி கொடுப்பேன் என்பதில் உனக்கு நம்பிக்கை இருக்கிறது தானே? இனி உன் வாழ்வில் கிடைக்கக்கூடிய எந்த விஷயங்களையும் அலட்சியமாக நினைக்காமல் அதற்கான மதிப்பை புரிந்து நடந்து கொள். ஏனெனில் நீ அலட்சியமாய் நினைக்கக்கூடிய விஷயம் என்பது அதற்கான மதிப்பை நீ உணரும்போது நீ தேடினாலும் கிடைக்காமல் போய்விடும். எது கிடைத்தாலும் எதை பெற நேர்ந்தாலும் அதன் மதிப்பை சரியாக உணர்ந்து கொண்டு வாழ ஆரம்பி. உன் தவறை மறைக்க வேண்டும் என்பதற்காக மற்றவர்களை கெட்டவர்களாக சித்தரித்து விடாதே என் செல்லமே. ஏனெனில் அது பெரிய புண்ணியத்திலிருந்து உன்னை விலக்கி பாவ மூட்டையை உனக்கு கொண்டு வந்து சேர்த்துவிடும். நீ செய்யக்கூடிய தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் சற்றும் யோசிக்காமல் அதை திருத்தி மாற்றிக்கொள்ள முயற்சி செய். நீ மனம் உடைந்து வருத்தப்பட்டு சிந்தக்கூடிய கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு அதிகம் என்பதால் தான் இப்போது நீ வருத்தப்படுவதைக் கண்டு அதை சரி செய்வதற்காக உனக்காகவே உன் வராகி அம்மா ஓடி வந்துள்ளேன். உன் மனம் கஷ்டமாக இருக்கும் போதோ அல்லது வருத்தத்திலும் வேதனையிலும் இருக்கும் போதோ அதை மனிதர்களிடம் காட்டாதே. நீ வணங்கக்கூடிய உன் வராகி அம்மா என்னிடம் வந்து சொல். உன் கண்ணீரை துடைத்து உன் மனம் மகிழக்கூடிய வகையில் எல்லா விஷயங்களையும் உனக்கு நான் நடத்தி கொடுப்பேன். இருக்கும்போது அதை வெறுத்துவிட்டு இல்லாத போது அதை நினைத்து வருத்தப்படுவதால் அது மீண்டும் உன்னிடம் வந்துவிடாதல்லவா? மனிதர்களோ அல்லது உறவோ அல்லது உனக்கு பிடித்த பொருளோ எதுவாக இருந்தாலும் அது இருக்கும்போதே அதை நேசிக்க பழகு, ரசிக்க பழகு. இழந்துவிட்டு வருத்தப்படாதே என் செல்லமே. உன் வாழ்வில் பல விஷயங்களை நீ எதிர்பார்க்கிறாய், ஆனால் ஒரு சில விஷயங்கள் தான் நடக்கிறது. ஆனால் அதற்காக நீ வருத்தப்படாமல் நடக்காததும் கிடைக்காததும் விரைவில் நடக்கும் என நம்பு. நிச்சயம் உனக்கு பிடித்த மாதிரி எல்லா விஷயங்களையும் உன் வாழ்வில் நான் நடத்தி கொடுப்பேன். அதிகமாக நீ பேசுவதை நிறுத்தி கொண்டாலே எல்லாராலும் அதிகம் மதிக்கப்படுவாய் என் செல்லமே. குறை சொல்பவர்களுக்கு விளக்கம் சொல்லி நேரத்தை வீணாக்காமல் யார் என்ன வேண்டுமானாலும் எண்ணிக்கொள்ளட்டும், நான் இப்படித்தான் என் வாழ்க்கையை வாழப்போகிறேன் என உனக்கு பிடித்த மாதிரி உன் மனசாட்சி சொல்வதை கேட்டு நேர்மையான வழியில் வாழப்பார். யாருக்கும் உன்னை பற்றிய தன்னிலை விளக்கம் கொடுத்து இங்கு எதுவுமே மாறப்போவதில்லை. ஏனெனில் உன்னை சரியாக புரிந்து கொள்வதற்குள்ளும் மனிதர்களுக்கு உன்னை பற்றிய விளக்கமே தேவை கிடையாது. சரியாக புரிந்து கொள்ளாத மனிதர்கள் நீ என்னதான் உன்னை பற்றி விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இருக்க மாட்டார்கள். அதனால்தான் தன்னிலை விளக்கம் கொடுத்து நேரங்காலத்தை வீணாக்காமல் உனக்கான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு போய்கொண்டே இருவென்று நான் சொல்கிறேன். உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று தானே ஆசைப்படுகிறாய்? அதற்கான வழிகளை நான் சொல்லட்டுமா? முடிந்த அளவிற்கு எல்லோரோடும் அன்பாக இரு. அன்பானவர்களுக்கு நெருக்கமாக இரு. அன்புதான் இந்த உலகில் அத்தனையும் சாதிக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயங்கள். விடையில்லாத கேள்விகளும் தீர்வே இல்லாத பிரச்சனைகளும் இங்கு வாழக்கூடிய எல்லா மனிதர்களின் வாழ்விலும் இருக்கிறது. உன் வாழ்க்கையிலும் விடை கிடைக்காத பிரச்சனையை சுமந்து கொண்டுதானே வருத்தப்படுகிறாய்? அத்தனையும் சரியாகும், அத்தனையும் நான் சரி செய்வேன் என ஒரு வராகி அம்மா என்னை நம்பு. எந்த கஷ்டம் வந்தாலும் புன்னகைத்து கொண்டே நீ கடந்து போனாலே போதும். அத்தனையும் சரி செய்யக்கூடிய சாமர்த்தியத்தை உனக்கு நான் அளிப்பேன். தவறாக நடந்துவிட்டதே, என்ன நடக்குமோ என நீ பயந்து குழம்பி தவிக்காதே. உன் மனதில் கவலை ரேகைகளை வைத்து கொள்ளாமல் புன்னகை முகமாய் இருக்கப்பார். எல்லா கேள்விகளுக்குமான விடையை நான் உனக்கு காட்டுவேன். எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வையும் உன் வாழ்வில் நான் வரவழைப்பேன் என் செல்லமே. இந்த உலகத்தில் எல்லா விஷயங்களும் சரியாக நடக்கும் என்று நான் சொல்லவே மாட்டேன். சரியும் தவறும் பிழையும் கலந்ததுதான் இங்கு உள்ள மனிதர்களின் வாழ்க்கை. ஆனால் அதையும் தாண்டி உன் வாழ்வில் இருக்கக்கூடிய விஷயங்களை சரி செய்வதில்தான் உன்னுடைய சாமர்த்தியம் இருக்கிறது. ஆனால் அதை சரி செய்வதற்கு நீ தயாராக இருக்கிறாயா என்பதை ஏற்றுக்கொள், யோசித்துக்கொள். ஏனால் மனிதர்கள் தான் செய்யக்கூடிய தவறுகளை உணர்ந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் அதை சரி செய்ய வேண்டுமா என்பதில்தான் எல்லோருக்கும் தயக்கம் இருக்கிறது. எதையும் நான் சாதித்தே விரும்புவேன், சாதித்தே காட்டுவேன் என நினைக்கக்கூடிய மனிதனுக்கு எல்லாமே சகஜமான ஒன்றுதான். இல்லை, இது தவறாக நடந்துவிடும், அது தவறாக நடந்துவிடும், நான் தோல்வி அடைந்து விடுவேன் என பயப்படக்கூடிய மனிதன் இந்த உலகில் சாதிக்க முடியாது என் செல்லமே. நிதானம் எனும் அற்புதமான ஆயுதத்தை உனக்குள் வைத்துக்கொள்ள வேண்டுமே தவிர கோபம் எனும் தேவையில்லாத ஆயுதத்தை தூக்கி போடு. எதை செய்தாலும் சிந்தித்து செயல்படுத்து. உன் வாழ்வில் கஷ்டங்களே வராமல் எல்லா விஷயங்களையும் உனக்கு இஷ்டமானதாக நான் நடத்தி கொடுப்பேன்.
இப்போது உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கூட உன்னை அழிப்பதற்காக நான் கொடுக்கவில்லை என் செல்லமே. உனக்குள் மறைந்திருக்கும் திறமையை வெளிக்கொண்டு வருவதற்கும் உன்னுடைய பலம் என்ன என்பதை உனக்கு உணர்த்துவதற்குமாகத்தான் இந்த கஷ்டத்தை கொடுத்தேன். விரைவில் எல்லாவற்றையும் நான் சரி செய்வேன். ஏழைகள் என வாழக்கூடியவர்கள் பணத்தை மட்டும் சிக்கனப்படுத்துவதில்லை, அவர்கள் ஆசைகளையும் கூட அளவோடு சிக்கனமாகத்தான் வளர்த்து கொள்கிறார்கள். அப்படி உனக்குள்ளும் பல ஆசைகள் இருப்பது எனக்கு தெரியும். ஆசைகள் என்பது தவறு என நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் ஆசைகளுக்கு ஏற்றாற் போல உழைப்பும் முயற்சியும் உனக்குள் இருக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன் என் செல்லமே. எந்த விஷயத்தையும் சரியாக செய்துவிட வேண்டும், சிறப்பாக செய்துவிட வேண்டும், வெற்றியை பெற்றுவிட வேண்டும் என சிந்தித்து கொண்டே இருப்பதால் மட்டும் நீ சிறந்து விளங்கிவிட முடியாது. சிந்தனையை செயல்படுத்தினால்தானே உனக்கான வாழ்க்கையை சிறப்பாய் வாழ முடியும். சிந்தனையை செயல்படுத்துவதற்கு நாளை பார்த்து கொள்ளலாம், அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என தள்ளி வைக்காதே. எந்த விஷயத்தை யோசித்தாலும் உடனே அதை செயலாக மாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய். வாழ்க்கையை பார்த்து பயந்து கொண்டே இருந்தால் தினம் தினம் நீ கவலையோடு போராடி கொண்டேதான் வாழ வேண்டும். என்னதான் நடக்கிறது பார்த்து கொள்ளலாம் என துணிவோடு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. வாழ்க்கையோடு போராடினால் நிச்சயமாக நீ வெற்றிதான் பெறுவாய். ஏனெனில் வெற்றி கனியையும் வெற்றி மாலையையும் தான் நான் உன் பெயருக்கு எதிராக எழுதி வைத்திருக்கிறேன். நான் எழுதி வைத்ததும் நான் தீர்மானித்ததும் தான் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது என் செல்லமே. தினம் தினம் பயந்து பயந்து உன் வாழ்க்கையை வாழாதே. எல்லாம் சரியாகும். எல்லாமே சரியாகி நான் வாழ்க்கையை சந்தோஷமாய் வாழுவேன் என நம்பிக்கை கொள். உன்னை ஏளனமாக பேசும் யாராக இருந்தாலும் அவர்கள் கண் முன்னால் உன்னை சிறப்பாய் வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ யார் என்பதை எல்லாருக்கும் உணர்த்தக்கூடிய பொற்காலமாக இப்பொழுது இருக்கப் போகிறது. உன்னை ஏளனமாக பேசக்கூடிய ஒரு சில உறவுகளுக்கு நீ யார் என்பதை நிரூபித்து காட்டக்கூடிய பொற்காலம் இப்போது வரப்போகிறது. உனது எதிர்காலம் என்பது எல்லாம் நிறைந்த காலமாக இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டு புரிந்து கொண்டாய்தானே? இனி உன் வாழ்வில் எல்லா விஷயங்களும் நல்லதாக நடக்கும். உன் வராகி அம்மா நானே உனக்கு அத்தனையையும் வெற்றிகரமாக நடத்தி கொடுக்கத்தான் போகிறேன். உன் வாழ்வில் நீ பெற்ற அவமானங்களை அனுபவமாக எடுத்துக்கொள். ஏனெனில் அவமானப்படுத்த ஒருவன் இல்லை என்றால் உனக்கு தன்மானம் என்ற ஒன்றே தெரிந்திருக்காது என் தங்கமே. இப்போது தன்மானத்தோடும் தைரியத்தோடும் துணிவோடும் உனக்கான வேலைகளை நீ செய்ய காரணமாக இருப்பதே நீ பட்ட கஷ்டங்களும் அவமானங்களும் தான். விரைவில் இது எல்லாமே மறைந்து போய் எல்லா சந்தோஷங்களையும் பெற்று நீ இன்பமாய் வாழப்போகிறாய். உனக்காக உன் வராகி அம்மா துணையாய் இருக்கப் போகிறேன். வசதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என நீ ஆசைப்பட்டதை காட்டிலும் நிம்மதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தானே நினைக்கிறாய்? நிச்சயம் உன் நினைவுகளையெல்லாம் நான் நிஜமாக்கி கொடுப்பேன். வசதியான செல்வ வளமிக்க வாழ்க்கையையும் உனக்கு அமைத்து கொடுத்து நீ நிம்மதியாய் சந்தோஷமாய் வாழ்வதற்கு உனக்கு உறுதுணையாய் நான் இருப்பேன் செல்லமே. எதை நினைத்தும் வருந்தாதே. எல்லாமே உன் எண்ணம் போலவே உன் வாழ்வில் நடக்கும். நீ எதிர்பார்த்த அத்தனை காரியங்களையும் உனக்கு சிறப்பாய் மனநிறைவோடு நான் செய்து கொடுப்பேன். உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன் என நண்பு. எல்லாமே இனி சிறப்பாக இருக்கும். ஓம் ஸ்ரீ வராகி.